ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடையை ஈஸியாக குறைக்கிறதுக்கு பார்லி கஞ்சி எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் அதிகமாகுது அப்படிங்கிறதுக்காக நிறைய டயட் ஃபாலோ பண்ணுவோம், எக்ஸசைஸ் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனாலும் வெயிட் கொஞ்சம் ஆடிக்கிட்டே நிற்கிறத நம்ம எத்தனையோ நாள் பார்த்து வருத்தப்பட்டிருப்போம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா ஒன்லி எக்ஸசைஸ் மட்டும் பண்ணால் போதாது, அல்லது டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதாது. எல்லாத்தையும் நம்ம சரியான விதத்தில் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது சீக்கிரம் நடக்கும். இப்போ நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் ஏற ஆரம்பிச்சிடும். இதை பார்த்த உடனே நம்மளுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், ஐயோ நம்ம இவ்வளோ பண்ணியும் வெயிட் ஏறிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுக்கு என்னன்னு கேட்டிங்க, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல தங்கி இருக்கக்கூடிய பழைய கொழுப்புகள். இந்த பழைய கொழுப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்புல தங்கியிருக்கும். நம்ம இப்போ பண்ணுற எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிவிட்டு நம்மளுக்கு வெயிட் கொஞ்சம் கம்மியானோடனே சரி நம்மளுக்கு வெயிட் குறைஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதை நிப்பாட்டிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த பழைய கொழுப்புகள்லாம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து நம்மளோட வெயிட்டை திருப்பி இன்க்ரீஸ் பண்ண வைக்கும். இதுதான் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இதை நம்ம பார்லி கஞ்சி குடிக்கிறது மூலமாக எப்படி நம்ம வெயிட்டை குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வயிறு, இடுப்பு அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கொழுப்பு அதிகமாக சேர்ந்துருக்கும். அந்த இடம் தான் வெயிட் அதிகமாக தெரியும். அதை எப்படி ஈஸியாக குறைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வயிறு, தொப்பை, அப்போ இடுப்பு பகுதியில் உள்ள கொழுப்பெல்லாம் குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லியில் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால இது வெயிட் லாஸுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம். இது எப்படி கொழுப்பை கரைக்க உதவி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லி கஞ்சி நம்ம போட்டு குடிக்கணும். இது ரொம்ப கம்மியான கலோரி உள்ளது தான். அதனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜீரணம் ஆயிரும். இது ரொம்ப கொழுப்பெல்லாம் நம்ம உடம்புல அண்ட விடாது. இந்த பார்லி அரிசியில் பார்த்தீங்கன்னா பீட்டா-குளுக்கான் அப்படிங்கிற ஒரு நார்ச்சத்து உள்ளது. இந்த நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா எப்படி சமைச்சாலும், அதாவது நம்ம எவ்வளோ கொதிக்க வச்சாலுமே அதை அழியாது. உடம்புல உள்ள நரம்புகள் எல்லாத்தையும் பலப்படுத்தும். அப்புறம் நல்ல கொலஸ்ட்ராலை நம்ம உடம்புல அதிகரிக்க செய்யும். அதனால வெயிட் ஈஸியாக குறையும். நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிச்சிச்சு அப்படின்னாலே நம்ம ஹார்ட்ல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட லிவருக்கு அனுப்பிடும். அப்போ கொலஸ்ட்ரால் முழுசும் டைஜஸ்ட் ஆகி நம்ம உடம்புல உள்ள பழைய கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சிரும். கரைஞ்சிட்டனாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறைஞ்சிரும். பார்லி கஞ்சி நம்ம அடிக்கடி குடிக்கிறதுனால கொழுப்புகளை ஈஸியாக குறைக்கும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இது சீக்கிரமும் செய்யக்கூடிய ஒரு உணவு. நார்ச்சத்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப நேரம் பசி எடுக்காமலே இருக்கும். பசி தான் நம்மளோட வெயிட்டுக்கு முக்கியமான காரணம். அதனால பார்த்தீங்கன்னா இது அதிகம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பசி எடுக்காமல் இருக்கும். இந்த பார்லி கஞ்சி பார்த்தீங்கன்னா நம்ம சிறுகுடல், பெருகுடல் இதெல்லாம் நல்லா செயல்படுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் நம்ம குடல்ல உள்ள கெட்டது எல்லாத்தையும் வெளியே தள்ளுறதுக்கும், கழிவுகள் எல்லாம் கழிவு நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியே தள்ளுறதுக்கும் இந்த பார்லி கஞ்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட வெயிட் அதிகமாகிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பழைய கழிவுகளும் நச்சுக்களும் தான் நம்மளோட வெயிட் அதிகமாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். அதையே இது க்ளீன் பண்ணிடும். அப்போ நம்மளுக்கு வெயிட் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இந்த பார்லி கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்லி கஞ்சி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு கப்புக்கு இன்றைக்கி 3 கப் அளவுக்கு கஞ்சி போட போகிறேன். அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பெல்லாம் பற்ற வைக்கக்கூடாது. முதல்ல தண்ணி சேர்த்து நம்ம பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பு பற்ற வைக்கணும், இல்லாட்டா கட்டி கட்டியாக விழுந்துடும். நான் பார்த்தீங்கன்னா பார்லி கஞ்சி மிக்ஸ் மாவாக திரிச்சு வச்சுருக்கேன். இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கு அப்படின்னா மிளகு, சீரகம், வரகரிசி, சோம்பு,
பார்லி, அப்புறம் சாம அரிசி, குதிரைவாளி அரிசி இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி திரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வெயிட் லாஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை குடிச்சிங்க. பார்லினாலே வந்து நிறைய பேருக்கு தெரியும், பார்லி குடித்தா நீரெல்லாம் வந்து உடம்புலேருந்து நல்லா இறங்கும் அப்படிங்கிறது. அதுக்காக தான் வந்து பார்லி வந்து வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து இதில் சேர்த்துக்க சிறுதானியங்கள், மிளகு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இது வந்து எப்படி திரிக்கணும்னு உங்களுக்கு அளவெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். நான் வந்து இன்னும் வர்ற வீடியோஸில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. இந்த மிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடைகள்லேயே கூட அவைலபிளாக கிடைக்கிது. நீங்கள் அதை கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெறுமனையாக பார்லி அரிசியை வந்து ஊற வச்சு நல்ல தண்ணியில் வந்து நம்ம ரைஸ் வேக வைக்கிற மாதிரி நல்லா அதிகமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு உப்பு போட்டு கூட நீங்கள் தண்ணியாக்கி குடிக்கலாம். அதுவும் கூட நல்லது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 கப்புக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டி எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 1.5 கரண்டி எடுத்துக்கிட போகிறேன். நீங்கள் வந்து 200 மில்லிக்கு 1 ஸ்பூன் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 200 மில்லி தண்ணிக்கு 1 ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கட்டி இல்லாமல் முதல்ல கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு பற்ற வைக்கணும். இதுக்கு வந்து பால் எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி சேர்த்து கொடுக்கலாம். இல்லை நம்ம பெரியவங்க குடிக்கணும், காலையிலேயே வந்து இனிப்பு குடிக்க பிடிக்காது அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக உப்பு கொஞ்சோடு சேர்த்துக்கிட்டு நீங்கள் கொதிக்க வச்சுட்டு குடிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வைங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டி விடாமல் கரைச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். ஆனால் கொஞ்சம் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டா வந்து அடி பிடிச்சிரும். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம். நீங்கள் உப்பு போடாமல் குடிக்கிறது பிடிக்கினாலும் நீங்கள் போடாமல் கூட குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து பட்டை பொடி நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுவும் வந்து வெயிட் லாஸுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பட்டை பொடி ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம சாப்பிட்ற எல்லா பொருட்கள்லையுமே வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம பட்டை அப்புறம் இந்த மாதிரி கிராம்பு இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்புக்கள் எல்லாம் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். அது ஹெல்ப்ஃபுல்லாகிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஞ்சியை வந்து இந்த டம்ளருக்கு மாற்றிடலாம். இது மாதிரி நீங்களும் வந்து ஹெல்த்தியாக வந்து கஞ்சி வச்சு குடிச்சு பாருங்கள் பார்லியில். உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து பார்லி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு அது எப்படிலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும், பார்லி கஞ்சி எப்படி வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.